என் பேர் முகமது அயான். ஐ ஆம் ஃப்ரம் கிரேட் 5. நான் வந்து நிர்மலா மாதா ஸ்கூல் ஐசிஎஸ்சி ஐஎஸ்சிலேருந்து வரேன். இது இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன சேஞ்ச் இருந்ததுன்னா வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி மெமரைஸ் பண்ணுறக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. எக்ஸாமில் மார்க்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? கிளாஸ் டெஸ்ட்டில் எல்லாமே வந்து 10 out of 10. 10 out of 10, வெரி குட். தென் அதுக்கப்புறமா ஏஐ ரோபோட்டிக்ஸில் வந்து ரிசனிங் கெப்பாசிட்டி ஒரு நாள் வச்சாங்க. லாஸ்ட் டியூஸ்டே என்னமோ வச்சாங்க. அதில் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவான் ஸ்டடீஸில். அவன் வந்து 15 பாயிண்ட்ஸ், நான் வந்து 18 பாயிண்ட்ஸு. அதனால எனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. 18 மார்க்ஸ்னால் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, அம்மா அப்பா எல்லாம் அப்ரிசியேட் பண்ணாங்களா? எஸ் சார். ஓகே சார். ஓகே. எஸ்என் முகமது அயான். அவன் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். கான்சென்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லேக்கிங்காக இருப்பார். மெமரிலேயும் ரொம்ப இதாக இருக்கும். கிளாஸஸில் வந்து கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே பிலோ ஆவரேஜாக தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் எங்கே புட்டப் பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நாள் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஜிஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஆஸ்புரமில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபைன் சண்டே வந்து பார்த்துட்டு இங்கே ஃபீட்பேக் எடுத்துகிட்டு அப்புறமா எங்கள் சன்னை வந்து இதில் போடுறதுக்கு 2-3 நாள் நல்லா யோசனை பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து போட்டோம். வந்த ஃபஸ்ட் வீக்லேயே எங்களுக்கு வந்து நல்லா டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தது. எப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, ஸ்கூலில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஹோம்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கூட அவர் வீட்டில் வந்து சொல்ல மாட்டார். அது கேஷுவலாக விட்டுருவார். இப்போ வந்து அப்படி இல்லை, வந்தோடனே அவரே நோட் புக் எடுத்து வச்சு எழுத ஆரம்பிச்சிடுறாரு. படிக்கிறதும் அதே மாதிரி தான். முதல்ல வந்து ஒரு 3 லைன்ஸ் இருந்தால் கூட மெமரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ½ an hourலேருந்து 1 hour எடுத்துக்குவார் ஒரு 4 லைன்ஸ் இருக்கிற ஒரு ஆன்சரை வந்து சொல்கிறதுக்கு. பட் இங்கே வந்து ஒரு 10 minutesல ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 15 minutesல ஒரு லெசனே கவர் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ரைமஸ்டரில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. ஆனால் பெட்டராக தான் பண்ணின மாதிரி எங்களுக்கு தெரியுது. என்னென்னா ஈவினிங் வந்து 7, 8, 9 எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் வந்து ஓவராலாக கவர் பண்ணிடுறாரு. கவர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட் வச்சதில் ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஜிஎம்ஐ கிளாஸஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என் பையனை பொறுத்தளவுக்கு நல்ல சேஞ்ச் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டர். என்ன கேட்டால் ரிவ்யூவில் வந்து ரேட்டிங் வந்து 5 கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.